ரொம்ப அவசரம், 2 நாளில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு வாங்கினாருங்க. 2 வருஷம் ஆகுதுங்க, இன்னமும் தரமாட்டேங்கிறாரு. நடுவில் ஏதாவது சின்னதாக ஏதாவது பாதி பணம் கொடுத்தா கூட நமக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லைங்களா? நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, பரவாயில்ல, ஒரே முட்டாக தரத்துக்கு உங்களுக்கு முடியலைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், பைசல் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தேன். இன்னைய வரைக்கும் ₹1 கூட அவர் தரவே இல்லைங்கன்னு சில நேரங்களில் சிலர் சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருக்கும். கை மாத்தா கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆகிடுச்சின்னு. சிலருக்கெல்லாம் கொடுத்த பணம் திரும்பியே வராது. சொந்தக்காரங்கள்ட்ட கொடுப்பாங்க, ஏமாந்துருவாங்க. நண்பர்கள்ட்ட கொடுப்பாங்க, ஏமாந்துருவாங்க. திடீர்னு எமர்ஜென்சின்னு நெருக்கடியில் மாட்டிட்டு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கு சிலர் கொடுத்து உதவுவாங்க பணம். அது திரும்பி வரவே வராதுங்க. அப்போ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி திரும்பி வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி 12வது வீட்டுக்கு போயிட்டாருன்னா கொடுத்த பணம் திரும்பியே வராது. அது காந்தி கணக்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போயிடுங்க. அதனால் உங்கள் லக்னாதிபதி முதல்ல உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 12வது வீட்டில் மறைஞ்சிருந்தாருன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எதுலேயும் போய் மாட்டிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறத விட கொடுக்காமே இருந்து கெட்ட பேர் வாங்கிடலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 6வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் போகக்கூடாது. அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய வீடுகளில் போய் மறைந்தால் கொடுத்த பணம் திரும்ப வரவே வராது. அதான் கடனாக கொடுத்தோம் அல்லது உதவின்னு கொடுத்தோம், எது கொடுத்தாலும் திரும்ப வராதுங்க. அதே போல் லக்னாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனாலே ஈஸியாக எல்லார்ட்டையும் ஏமாந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க ஏதோ சோகமாக சொன்னாங்க, எனக்கு மனசே தாங்கலை, அதுக்குன்னு வச்சுருந்த பணத்தை தூக்கி அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் வாங்கினவர் தான் அப்புறம் ஆளே பார்க்க முடியலைங்கிற மாதிரி சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டி இருக்குங்க. கடன் கொடுத்தால் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற கிரக அமைப்பு இன்னொரு அமைப்பு இருக்குதுங்க. அதாவது தனாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் மறையக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2க்குரியன் மறைஞ்சாலே பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் நல்லா இருக்காதுங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6வது வீட்லேயோ 8வது வீட்லேயோ 12வது வீட்லேயோ போய் மறைஞ்சிருச்சுன்னா கொடுத்த பணம் திரும்பி வராது. ரொட்டேஷன் அவங்கள்ட்ட இருக்காது. எல்லாம் உண்மையாக இருக்கும், உங்கள் கையிலேருந்து போயின்னு இருக்கும், அங்கேருந்து எதுவுமே திரும்ப வராது. அதனால் 2க்குரியவன் தனாதிபதியும் 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாருன்னா அமைதியாக இருந்துடுறது நல்லது. கொடுத்து எதுக்கு போடலாம் பாவான, கொடுக்காமலே கூட ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதியோ அல்லது தனாதிபதி 2ஆம் இடத்துக்குரிய கிரகமோ பாதகஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடாது. ஏன்னா பாதகத்தில் உட்கார்ந்தாலும் நாம் இங்கே கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது. அதனால் அதையும் நாம் புரிஞ்சுக்கணுங்க. அதனால் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகம் பலமாக இருக்கா அல்லது பலவீனமாக இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கிற காலம் நல்ல காலமா அல்லது கொஞ்சம் பலவீனமான காலமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அப்படி இருக்கிறதுனால கடன் கொடுத்தா திரும்ப வருமா, கடன் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. உங்களுடைய கைராசி எப்படி இருக்குது, திரும்ப வர்றதா இருக்கா வராதா இருக்காங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்களை பொறுத்து இருக்குது, கிரகங்களை பொறுத்து இருக்குதுங்க. அதனால் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, சிக்கல்களில் சிக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.